இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு தை மாதத்தோட சிறப்புகளை பார்த்தோம். இந்த தை மாதம் மிக மிக மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இந்த தை மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு பூஜையை முறையா செய்யாத குடும்பத்துல குழப்பம், சண்டை, வியாதி, வம்ச விருத்தி இதெல்லாமே சற்று குறைஞ்சுக்கிட்டே வரும். இதெல்லாம் ஏற்படாம இருக்க இந்த தை அமாவாசையிலேயாவது நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல செஞ்சுட்டு வரணும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படின்னு இருக்குது. இந்த தை மாதத்தில் மக்களோட மனதை மகிழ்விக்கும் பண்டிகைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காரியங்கள் கைகூடி வரும் விரத நாட்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த தை மாதம் தனித்தன்மையாக தெரியும். இந்த தை மாதம் 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். தை மாதத்தில் தனது பயணத்தை வடக்கு நோக்கி மாற்றும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடும் விழா தான் இந்த போகி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தேவையற்ற துன்பங்களிலிருந்து விடுபட்டு மனதை மகிழ்விக்கும் விதமாக தை 1ஆம் தேதியை நம்ம வரவேற்போம். போகி என்று வீட்டின் வாசல்ல பொங்கல் பண்டிகைக்கான காப்பு அப்படிங்கிறது கட்டுவாங்க. அதுவும் இன்னமும் கிராமத்தில் இந்த வழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. அத்தோடு பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற அடிப்படையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒத்து வராத கருத்துக்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையுமே நம்மளுடைய மனதிலிருந்து வெளியேற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தை மாதம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய மாதமாகவே இருக்கும். தை மாதத்தோட கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில தை 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேச ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னிராசியில போறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த தை மாதம் பிறக்குது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாத குணம் கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசியை குரு பகவானும் பார்க்குறாரு. பலம்பெற்ற குருவோட பார்வை இருக்கிறதால நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். உங்களுக்கு கண்டகச்சனியோட ஆதிக்கமும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். இடையிடையே ஒரு சில தடைகளும் தாமதங்களும் வரதா செய்யும். உங்களுக்கு அவற்றை எல்லாத்தையும் சமாளிக்கும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலும் தைரியமும் கிடைக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுங்க சிம்மராசிக்காரர்கள். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை செலுத்துறது நல்லது. இந்த மாதம் திடீரென மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்திலையும் சரி, தொழில் செய்யும் இடத்துலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, திடீரென மாற்றங்கள், நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் பயன்படுத்திக்குங்க. தீராத பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க போகிறாரு. சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமையில் அச்சு வெல்லம், எள் சேர்த்து இனிப்புகளை ஏழைகளுக்கு தானமாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். அலுவலகத்திலலாம் உயர் அதிகாரிகளால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதே மாதிரி பிறரோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளை பற்றி புறங்கூறுவது, அவர்களை பற்றி மற்றவர்களிடத்துல வதந்திகளை பரப்புவது, இதை எல்லாத்தையும் நிறுத்திக்கணும். தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு மட்டும் இருங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உச்சம் பெற்ற செவ்வாயோட பார்வை இருக்கிறதால திருமண யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கைகூடி வரும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் வீட்டில் அதுவும் உச்சம் பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போறாரு சூரியன். வீடு, இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. கலைகளில் ஆர்வம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பிறக்கும். இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்லாம் முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. தொழில் வியாபாரத்திலலாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குவதையும் தவிர்த்துக்குங்க. கண்டகச்சனி காலம் அப்படிங்கிறதால சிறு சிறு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரதான் செய்யும்.
மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் வந்து மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவர் வந்து வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப உங்களுடைய காரியங்கள்லாம் துரிதமாக நடக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக வந்த இடையூறுகள் எல்லாமே அகலும். தொழிலில் அதுவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு ஆர்டருக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய மாற்றங்கள்லாம் கிடைக்கும். புகழ்மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகளை செய்வாங்க. மாத தொடக்கத்திலேயே சனி வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனையோட ஆதிக்கமும் இருக்குது. இது போன்ற நேரங்களில் விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அருகில் இருப்பவர்களையும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் சரி, பொது வெளியிலையும் எல்லாரையுமே அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. எல்லாரையும் நீங்கள் ஓரளவு அனுசரித்து போனீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வர்றதை தவிர்க்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் செலவு அப்படிங்கிறது கூடுதலாகவே தான் இருக்கும். பிள்ளைகள் வழியில் செலவு, பெற்றோர் வழியில் செலவு, உற்றார் உறவினர்களால் சுப செலவு, இந்த மாதிரி செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தை மாதம் அந்தளவு பொருளாதாரம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் சற்று பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வரவை மீறிய செலவு தான் இருக்குமே தவிர செலவு முக்கியமாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குங்க. கணவன் மனைவி உறவுலலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதி சார்ந்த விஷயத்தால, அதனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அவரை வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி தினமும் காலையில் எழுந்து நீராடிட்டு காக்கைக்கு சிறிது அன்னத்தை வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உணவு உண்ணுங்க. அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையலாம். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கும் மனதுக்கும் பிடிச்ச வரன் அப்படிங்கிறது கிடைக்கலாம். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்மீகத்தில் பயணம் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். உங்களுக்கு குலதெய்வ நேர்த்தி கடன்கள் எல்லாத்தையும் முடிக்கலாம். இந்த நேரத்தில் தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிநாதன் சூரியனோடு இணைஞ்சு புதனும் சஞ்சரிக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கூடும். உங்களுக்கு உங்களுடைய பண தேவைகள்லாம் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் உண்டு. தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணியாக மாறும். இந்த மாதத்தில் எப்பொழுதுமே பிறரை சார்ந்து இருக்கும் சிம்மராசிக்காரர்கள்லாம் தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. செவ்வாய்க்கு உச்ச வீடு மகரம் அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசிநாதன் சூரியனோடு யோகக்காரகன் செவ்வாயி இணையறத்தால காரியங்கள் எல்லாமே துரிதமா நடக்கும். கவலை என்ற 3 எழுத்து உங்களுடைய அகராதியை விட்டு விலக போகுது அப்படின்னே கூட சொல்லலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இதில் எல்லாத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவீங்க. உங்களுடைய இல்லத்துல சுப செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும். சஷ்டி என்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் புதிய கூட்டாளிகளால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உண்டாகும். இந்த மாதத்தில் கலைஞர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவு கதாபாத்திரம் கிடைக்கும். அந்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் படிப்புல ஆர்வத்தை செலுத்தணும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செல்லுங்க. பெண்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது வந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றது போலவே இருக்கும். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு செய்யுங்க. அமாவாசை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்.